all, welcome to Exam Edge YouTube channel. X can complete 1/3 of a certain work in 6 days அப்படின்னு இருக்கு. So X வந்து 1/3 of the work 6 daysல முடிக்கிறாங்க. அப்படினா எனக்கு 3 partsல ஒரு பார்ட் 6 daysல முடிக்கிறாங்க. அப்ப டோட்டலா 3 parts முடிக்கிறதுக்கு எவ்வளவு ஆகும்? 6 + 6 + 6 இல்லையா? So total work complete பண்றதுக்கு எனக்கு 18 days ஆகும். Next Y can complete 1/3 of the same work in 8 days. So work இங்க சேம் தான். Same work எனக்கு 8 daysல complete பண்றாங்க. So 1/3 of the same work in 8 days. அப்போ இங்க எனக்கு 3 partsல 1 part 8 daysல complete பண்றாங்க. அப்ப 3 parts எனக்கு 8 + 8 + 8 ன்னு போட்டுக்கலாமா? So 24 daysல he will complete. அடுத்து Z can complete 3/4 of the same work in 12 days அப்படின்னு இருக்கு. So Z வந்து 3/4 of the work in 12 days. அப்ப இவங்க total work 4 parts டிவைட் பண்றாங்க. அதுல 3 parts என்ன பண்றாங்க அப்படினா 12 daysல கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ரிமைனிங் எனக்கு 1 part தான் இருக்கும். So 4thல 1 part தான் மிச்சம் இருக்கும். So அப்ப இங்க எனக்கு 1 part எவ்வளவு டேஸ்ல முடிப்பாங்க அப்படினு தெரிஞ்சா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாமா? So கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும்? 4 அப்படி வரும். அப்போ ஒரு பார்ட்ட எனக்கு 4 daysல கம்ப்ளீட் பண்றாங்க. So 3/4 12 days and 1/4 4 days. So 12 + 4 டோட்டலா 16 daysல கம்ப்ளீட் பண்றாங்க. எப்பவுமே மேத்ஸ் பொறுத்தவரைக்கும் क्वेश्चन ஃபுல்லா ரீட் பண்ணோம் அப்படினா கன்ஃபியூஸ் ஆயிடும். செக்ரிகேட் பண்ணி டிவைட் பண்ணிட்டு நமக்கு ஏத்த மாதிரி நமக்கு புரிஞ்ச ஃபார்மட்ல டேட்டாவை அரேஞ்ச் பண்ணிக்கணும். This is the first procedure. இப்போ அடுத்து பாருங்க all of them work together for n days அப்படினு சொல்லிருக்காங்க. So all of them அப்படினா x + y + z work together for n days. எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ்னு தெரியாது. So n days work பண்ணிருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணனும்? n daysல இது ஃபுல்லா எனக்கு வந்து 18 daysல கம்ப்ளீட் பண்றாங்க. இவங்க work 24 days and இவங்க work 16 daysல கம்ப்ளீட் பண்றாங்க. அப்போ 1 day work என்னவா இருக்கும்? இவங்க 18 daysல கம்ப்ளீட் பண்றாங்க. 1 day work 1/18 னு வெச்சுக்கலாமா? So y ஓட 1 day work 1/24. z ஓட 1 day work நமக்கு 1/16 அப்படினு வரும். இப்போ எனக்கு n days work பண்ணிருக்காங்க அப்படினா n days வந்து எத்தனை பார்ட் ஆஃப் work கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். So இது வந்து completed work அப்படினு வெச்சுக்கலாமா? இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? And then x and z quit and y alone finishes the remaining work in 8 2/3 days அப்படினு சொல்லிருக்காங்க. So x and z quit பண்ணிராங்க. y alone completes the remaining work in 8 2/3 days. So y உடைய 1 day work எனக்கு என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 1/24 இல்லையா? So 24 daysல கம்ப்ளீட் பண்றாங்க. அப்ப 1 day work 1/24. இப்போ என்ன சொல்லிருக்காங்க? y finishes the remaining work in 8 2/3 days அப்படினு சொல்லிருக்காங்க. So அப்ப இது 1 daysல அவங்க பார்க்கக்கூடிய work. ஓகேவா? அப்ப எனக்கு 8 2/3 daysல எவ்வளவு work கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க அப்படினு தெரிஞ்சிரும். ஓகேவா? சோ அப்போ இந்த completed work அப்படின்றது இவங்க n daysல. அப்போ ரிமைனிங் work y மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அப்படின்றது நமக்கு கிடைச்சுமா? சோ இங்க 8 2/3 மிக்ஸ் ஃபிராக்ஷன் மாத்தணும். என்ன பண்ணனும்? 8 × 3 + 2 அப்படினு வரும். சோ 26/3 அப்படினு வரும். சோ 1/24 × 26/3 அப்படினு கிடைச்சிரும். சோ இப்போ இத நம்ம 2 டேபிள்ல கேன்சல் பண்றோம் அப்படினா இது 12 இது 13 அப்படினு வந்துருமா? சோ which is equal to 13/12 × 3 நமக்கு என்ன கிடைச்சிரும்? 36 அப்படினு கிடைச்சிரும். சோ இந்த ரிமைனிங் work 13/36. அப்ப இங்க இவங்க எல்லாம் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ண work என்னது நமக்கு? 1 - 13/36 அப்படினு போட்டுக்கலாமா? சோ 36ல 13 அதாவது எனக்கு இங்க completed work வேணும் அப்படினா 1 - 13/36 அப்படினு போட்டுக்கலாம். சோ இங்க LCM எடுக்கறோம்னா 36 - 13/36 வருமா? சோ 36 - 13 அப்படின்றப்போ இங்க 23 அப்படினு கிடைச்சிரும். சோ இந்த completed work எனக்கு இங்க இருக்கு n டர்ம்ஸ்ல. இந்த completed work என்ன அப்படினு நமக்கு தெரிஞ்சிச்சு. சோ இப்போ இத ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணா நமக்கு n என்ன அப்படின்றது தெரிஞ்சிரும். அதாவது நம்பர் ஆஃப் டேஸ் எனக்கு x y z சேர்ந்து எத்தனை நாள்ல முடிச்சிருப்பாங்க அப்படினு தெரிஞ்சிரும். சோ இதுக்கு அப்புறம் நீங்க சால்வ் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். சோ என்ன பண்ணனும்னு சொல்லிருக்கேன். So 23/36 equal to n into 1/18 plus 1/24 plus 1/16. So the remaining part is with you. So என்ன பண்ணனும்? இதுக்கு LCM எடுக்கணும். So இங்க n ன்றது மட்டும் தான் unknown. So remaining part நீங்க எனக்கு சால்வ் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு ஆன்சர் மென்ஷன் பண்ணுங்க. மேம் you have to support அப்படினு சொல்றீங்க. பட் நான் பாதி தான் சப்போர்ட் பண்ண முடியும். ஈஸியான கால்குலேஷன் பார்ட்லாம் உங்களுடைய ஜாப் தான். So இந்த மாதிரி இன்னும் நிறைய சப்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படினா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த क्वेश्चनக்கான ஆன்சரையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. Thank you.